வினோத் அவரோட படத்துக்கே வர மாட்டார், ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டார். என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரொமோஷனுக்கே வர மாட்டார். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம். அடி வாங்க மாட்டோமா என்ன? பல அடி வாங்க மாட்டோம். நான் அந்த மாதிரி வாங்குறது தான். ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துல இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல தான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அது நடக்க விடாம மனிதனாக மாற வேண்டும். சரி, நீங்க படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர் பண்ணுங்க. ஹாய், சினிபவிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இரா சரவணன் டைரக்ஷனில் சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்க நந்தன் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பொலிட்டீஷியன் சீமான் அவர்களும் தளபதி 69 படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த நந்தன் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல போட்டோகிராஃபர்ஸ்ல கொஞ்சம் உட்காரணும், பின்னாடி நம்மளுக்கு கவரேஜ். பின்னாடி வந்து வீடியோ கவரேஜ்க்காக எல்லாரும் ஒரு வாட்டி அங்க பாத்துடலாம். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா, ஒரு பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர். இவருடைய பல ஆல்பம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமா ரிப்பீட் மோட்ல கேட்டு என்ஜாய் பண்ற ஆல்பம்ஸா இருக்கு. ரீசன்ட் ஃபேவரட் நிரா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். a few words from you. எல்லோருக்கும் வணக்கம். இருக்கும் பெரியவர்கள், மீடியா ப்ளஸ், ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட வினோத்னா, சந்தோஷ்னா, ரோஹினா, சான் சார், சசி சார், ஹரி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி, நிறையா விஷயங்களுக்கு. ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. வெரி few people have their values, their ethics, still whatever cinema gives. அது வந்து இரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக. அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி. we have a very deeper connection. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவருடைய டேலண்ட் வந்து நந்தன் அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படத்துக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும். பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண டைரக்டர் ஆர்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. டு த கேஸ்ட் க்ரூ எவ்ரிபடி, ஐ விஷ் த பெஸ்ட். என்னோட ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you so much sir. அடுத்தபடியாக one of my favorite director and actor பாலாஜி சக்திவேல் சார். ஆக்சுவலி இவர் பேசுறத நான் கொஞ்சம் அந்த ரூம்ல கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து கோச், நான் பிளேயர் கிடையாது அப்படின்ட்டு. சார் கூட சசிகுமார் சார்லாம் இனிஷியலாக இந்த படத்துக்கு நடிக்க வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணப்போ நான் நடிக்க வர மாட்டேன்னு ரொம்ப கோவப்பட்டாராம். அதுக்கப்புறமா அசுரன் படத்துல நடிக்க தொடங்கின அவருடைய வேட்டை வந்து இந்த படத்தெல்லாம் லார்ஜர் தன் லைஃப் எவ்வளோ பிரம்மாண்டமா நடிச்சிருக்காரு. டான்ஸ் வேற அந்த ஸ்டெப் பயங்கரமா இருந்துச்சு சார். எஸ், ஸோ இந்த நடிப்பை பற்றி நீங்களே பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கோச்சாக இருந்தாலும் நீங்கள் களத்தில் விளையாடுறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். முதலில் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீமானந்தன் அவர்களுக்கும், இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும், ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும், இந்த படத்தை வெளியிட்ட டைரக்டர் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும், ரொம்ப முக்கியம் மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும், அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும், இந்த படத்தில்
சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும், இந்த எடிட்டர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும், அதே மாதிரி வந்து அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சேர்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உதவி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர், அவர் எவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போது அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை வந்து சரவணன் சார் கிட்ட வந்து சொன்னார். அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோகுலியம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, அவங்க என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்கன்னு அப்புறம் சசியும் அதை தான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சந்திரன் அவர் கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். நான் அசுரனில் வெற்றிமாறன் வந்து நடிக்க வச்சோன்னே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன், ஆனால் இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறை கூட இந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ள வராரு அவர். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுகிறேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளோ நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்க அவர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவருடைய இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டைத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார், ஆனால் அவர் இருக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது, ஆனால் செட்டில் பழக்கும்போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான, அதாவது நடிகர் அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கனி நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையை வந்து கோச்சிக்கிட்டது
இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி ஸ்ருதி பெரியசாமி. இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு அந்த கெட்டப்பும் சரி, அவங்களுடைய ஆட்டிடியூடும் சரி அவ்வளோ கச்சிதமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ நைஸ் ஆன் ஸ்க்ரீன். வாங்க ஒரு சில வார்த்தைகள் படத்துடைய அனுபவத்தை பற்றி. இது அவங்களுடைய டெபியூ ஃபிலிம் ஆஸ் ஒரு லீட் ரோல் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். வணக்கம். வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்கு. ஸோ இந்த படம் நந்தன் இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேற, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி. இதில் எப்பவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபார் எவர் என் ஹார்ட்ல அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேற நிறைய படங்கள்ல நான் ஹீரோவா பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன். பட் நேர்ல ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமா எல்லாரும் கூடயும் ரொம்ப கேஷுவலா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி ஆக்ட் பண்ண எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள்ல எல்லா படங்கள்லையுமே நம்ம அழ வச்சிருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ள அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாமா இருக்கும். பயங்கர ஃபன்னா வச்சிருப்பாரு. செட்டை அவ்வளோ கலகலப்பா வச்சிருப்பாரு. இது இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்டுக்குள்ள வந்தாலே எல்லாரும் ஃபன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் டூ. மாதேஷ், எங்களோட அழகன், இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன். பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ரிவ்யூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்ட் எக்கேடி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரகனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 days தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார்.
ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து பேஜன் டேஸ்லேருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சார் வந்து நான் 2 கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்லியிருந்தது தான், யாரும் யோசிக்காதீங்க. இது வந்து நானா சுயமா கேட்குற கேள்வி கிடையாது. என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ். சரி, நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணுங்க. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணும்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பு, பயங்கர பாசம் மழையாக இருக்கும், இதில் வந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள் நான் சொல்லுவேன். நண்டன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது. இது வந்து விராசரன் வந்து பத்திரிகை தொழிலும் வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இன்னும் 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, அதை கேட்கலாமா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ படத்துடைய இயக்குனர் விராசரன் அவர்களே பேச இருக்கிறோம். என்னுடைய சொந்தக்கார ஜாதிக்கார பத்திரிகையாளர்களுக்கு முதல் வணக்கம். இந்த சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது நான் 3வது படம் நந்தன். முதல் 2 படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை. கட்டுக்குட்டி உடன்பிறப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ, வெற்றி விழாவோ, இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ, அந்த மாதிரி எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை. அதனால் இது 3வது படம் மேடையில் நம்ம நிறைய பேசணும், 2 மேடைக்கு சேர்த்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை. அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரணும்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரம் ஒதுக்கி அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஏன்னா அந்த படம் என்னத்த நிகழ்வுன்னு நாங்கள் நினைச்சோமோ அந்த அண்ணனோட மனைவி, அண்ணி, குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நம்ம நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம், நம்மளுடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு அடைந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அன்னைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல. சமுத்திரக்கணி சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் டே நைட் ஓடிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியுமான்னு தெரியலை, இப்போ தாண்டா வந்து படுத்தேன் அப்படின்னு நித்திர சொக்குது அப்படின்னாரு. நானே சொன்னேன், அண்ணன் நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க, இது வந்து இன்னும் உதவி கேட்கறது தப்பாட்டுக்காரங்க, நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி. பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. போய் சொல்கிறோம், போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க. நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக அழகுன்னு மட்டும் கிடையாது, பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் கூட அதை அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது. கண் நொல்லம்பாங்க, காது நொல்லம்பாங்க, என்னங்க முடி ஒரு கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க. ஏன் குறைய சொன்னால் தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும்.
சினிமாவும் அந்த மாதிரி தான். நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி, சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு இருப்பாங்க, அப்படியே மூணு. ஏன்னா சிரிச்சோ கொண்டாடோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது. நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சு அப்போ நான் அதிக ரேட் வைப்பேன்ல சார், 15 கோடி சார்ங்க. அதனால அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, நம்மளும் முடியும். அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைடன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு. படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன், சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க. படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் எதிர்பார்த்து போனது என்னன்னா, படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார், பிஸ்னஸ் விஷயங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். என்ன ஷார்ட்டு சார், சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி 2.5 மணி நேரம், அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா, இவ்வளோ காலம் கொடி கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, சார் பார்த்தனையே முடிப்பட்ட உங்க படம் நான் தான், நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும், இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற யாருக்காச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு வேளை என் கண்ணில் படலை போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார். உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு. அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான். இந்த படத்துக்கான கதையை நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன், அவங்கள மனசில் வச்சு தான் எழுதினேன். நம்ம எழுதுறதெல்லாம் ஆகிடாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா, என் முதுகெலும்பா, என்னை தட்டி கொடுக்குற கரமாக நிற்கிற சசிகுமார் சார், சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு வந்தார். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு வந்து, அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம், எல்லாமே நமக்காக தான் எல்லாமே நினைக்கலாம். ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ, நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹெச்வினகுமாரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. அது மாதிரி வந்து சார் வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் சார் வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க, அதனால் இந்த கேரக்டரில் நான் அவங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா, இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன், நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளோ தன்மையாக நான் வேலை பண்ணிக்கிறோம், கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டாக நடத்திக்கிறோம். ஆனால் அப்படி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடைசி 20 நாள் ஷூட்டிங்லாம் ஏன்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார். இனிமே வாழ்க்கையில் எவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகா லட்சணமாக பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன். அதான் உண்மை. குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு ஒரு சின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்போ அதை பண்ணிடுவாங்க. ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் சூப்பராக பண்ணீங்க சார், நல்லா இருந்துச்சு சார், சார் பின்னால் முதுகில் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கடைசி 20 நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 150 பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன், அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க. சரி சார் வச்சு அடுத்த ஷாட் பாப்பா அப்படின்னா ஒரு இடத்துல பாலசிக்கல் சார் கையெழுத்து கும்பிட சார் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு. என்னால் சசிகுமார் சார் எல்லாம் பண்ண முடியாது சார், நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவானில் போயிட்டு சசிகுமார் சார் தனியாக கரிசனப்பட்டுக்கோங்க, இறக்கப்பட்டுக்குங்க, ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னு அவனும் மிருகத்தனமாக நான் மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு. நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில் பார்க்குற ஆள் கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துக்கணும். நான் பார்த்ததை, என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு, ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம். இந்த மேடையில் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் ஒதுக்கி என் மேலே பேரன்பாக இருக்கிற நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திடீர்னு ஃபோன் வரும், எதையுமே கேட்க மாட்டார், தைரியமாக இருங்க எல்லாம் சரியாகும் அப்படிம்பாரு. ஒரு அசருதி மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன். ரொம்ப நன்றி நிவாஸ். குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞர் ரவி அவருக்கு வந்து இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார். அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம். நான் கேட்டேன் சார் கவிஞர் சார் எங்கே சார் நீங்கள் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம்.
அதை வந்து சரளமாக கொட்டுற மலை மாதிரி செய்யக்கூடிய கலைஞன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட வரிகளுக்கு. குறிப்பாக இந்த படம் போராடினோம், எடுத்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அப்படி வாழை முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இது இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திங் மியூசிக் சந்தோஷ். நான் இது உண்மையான மேடிக்கையாக சொல்ல சந்தோஷ். அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார். ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் அதே அன்பை அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ். காலத்துக்கு நன்றி சொன்னாலும் அது நிறைவாகாது. அடுத்து என் நண்பன் ரோஹின். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப பேரன்பான மனிதன். என்ன வேணாலும் பண்ணு, மேடைக்கு மட்டும் கூப்பிடாத அப்படின்னாப்புல. ரொம்ப நன்றி ரோஹின். ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு 3 monthsக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத, ஆடியோ லான்ச்லாம் கூப்பிட்றாத, நான் வேற ஒரு படம் கமிட் ஆகி போயிட்டுருக்கேன், உன் படத்தை பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன், வேறு எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்புல. வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும், இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும். முன்னாள் ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை பேசிட்டு சொன்னேன், வினோத்தை கூப்பிடணும்னு சொல்லிட்டு. சரி வினோத்துக்கே பேசணும்னு சொல்லி வினோத் பேசினேன். ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும், நான் வந்து தலைவரே இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சுருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பழிய போட்டேன். நீங்கள் அப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சொன்னேன் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். யோ சரி வந்து தொலைக்கிறேன் வையா. ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது இப்படியா சொல்றது. ரொம்ப ரொம்ப நன்றி வினோத். இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் 1000 பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கே ரொம்ப பெருமையானது. இந்த படத்தோட கதாநாயகி சுருதி பெரியசாமி. அவங்க பிக் பாஸில் பெரிய ஆள், மாடலிங்கில் பெரிய ஆள், எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்து சலிச்சு போன சூழலில் ஒரு புகைப்படம் காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போது அந்த கேரக்டருக்கு மறிக்குழுன்னு பேர் வச்சுருந்தேன். படத்தில் வந்து செல்வின்னு மாறினுச்சது. அந்த நான் எழுதின பாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற முகமாக தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு இது முதல் படமா அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நடிப்பில் அவ்வளவு தேர்ச்சி. அந்த எங்கள் ஏரியா ஸ்லாங்கை கூட அவங்க உச்சரித்த விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சுருதி. தங்கதுரை சார் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நந்தன் பெரிய வெற்றியும் பெரிய கவனத்தையும் கொடுப்பான். இன்னொன்று, அடுத்து என்னுடைய 2வது கதாநாயகனுக்கு வர பாலாஜி சார். நான் கதை சொன்னப்பே சொன்னேன் சார், இந்த படத்தோட கதாநாயகன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல் பாடலே நான் அவருக்கு தான் வச்சுருக்கேன். எந்த கட்டத்திலையும் எவ்வளோ நெருக்கடிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ்ந்தா கூட சிரிச்ச முகத்தோட நிதானமாக இருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஸ்பாட்டில் அவருடைய செய்கையாலேயே எனக்கு கற்றுக் கொடுத்த மனுஷன். 250 பேர் இருப்பாங்க. இந்த ஷூட்டிங் பேய் மாதிரி நடந்துட்டு கூட அவர் இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பா, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ மகிழ்வா, ஒரு 10 பேர் புடைசூழல் இருக்கும். அவருக்கு அவ்வளோ நண்பர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்காக நீங்கள் உங்களுடைய எல்லாவித தன்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. சில பேர் திட்டப்பட செய்வாங்க சார், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து என்னுடைய முதுகெலும்பா என்னுடைய படத்துக்கு உயிராக இருந்தது என்னுடைய கேமராமேன் சரண். இந்த மண்ணை அவர் காட்டின விதம், குறிப்பாக நான் அந்த படத்துக்காக நான் வேல்ராஜ் சார் தான் கேட்டிருந்தேன். அப்போ வேல்ராஜ் சார் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு கேமராமேன் தேவை அப்படிங்கிறப்போ கிடாவின் கருணைமன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால நான் சரணை கூப்பிட்டுருந்தேன். சரண் அந்த ஒரு ஃப்ரேம் வச்சு காட்டுவார். என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சொல்கிறப்போ அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுவார். அது அவ்வளவு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையே பாதியாக்கிடும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய முதுகெலும்பா ஆதரவாக இருந்த சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய கதவுகளை திறக்கும்னு நான் நம்புகிறேன். சரண் ஆர்ட் டைரக்டர் உதயகுமார், எங்கள் மண் எப்படி இருக்கும், எங்கள் நிலம் எப்படி இருக்கும், எங்கள் வீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட செயற்கைத்தனமே இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக காட்டியிருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட படத்தொகுப்பாளர், அவரை நான் படுத்தாத சித்திரவதைகள் இல்லை. அவர் முதல் படம் எடிட்டர் நெல்சன். ஒரு கட்டத்திலலாம் தலைமறைவாகி ஓடிட்டார். நான் எந்த நம்பரில் பிடிச்சாலும் அவரை தேட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் அவரை போட்டு படுத்தி எடுத்திருக்கேன்.
ரொம்ப மன்னிச்சுக்கோங்க நெல்சன். ஆனால் அந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பெற்றுத்தரும் நான் நம்புகிறேன். உங்களுடைய உழைப்புக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக அந்த படம் அமையும். ரொம்ப நன்றி நெல்சன். அப்புறம் குறிப்பாக நிலா சுதாகர் சார் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படம் ஒரு நல்லபடி உருப்பெறதுக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்சவர் தர்மசானம் உள்ளிட்ட கந்தரக்கோட்டை நண்பர்கள் உள்ளிட்ட தஞ்சாவூரை சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது, இந்த படத்துக்காகவே கஷ்டப்பட்டு இறந்து போன 3 பேரை நான் கண்ணீரோடு நினச்சி பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பாட்டி இந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. இந்த ஒரு படம் போதுண்டா பேராண்டி என் வாழ்க்கைக்கு அப்படின்னாங்க. தஞ்சாவூர் பொதுமக்கள் ஒருத்தர் தான் அவங்க. ஆனால் நடிப்பு அவ்வளோ ஆத்மார்த்தமாக நடிப்பு. இந்த ட்ரெயிலரில் கூட பார்த்துருப்பீங்க, கடைசி ஷார்ட் அவங்களே தான் வச்சுருக்கேன். இந்த படம் வர்றதுக்கு முன்னால் தவறிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய துயரமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் எங்கே இருந்தாலும் பாட்டி அதை பார்த்துட்டு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்புக்கு உதவிகரமாக இருந்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக மதுரை அகிலன் சார், பரமு சார் உள்ளிட்ட கார்த்திக் ரவிவர்மா உள்ளிட்ட அத்தனை பேரையும் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. ஐயோ, அதெல்லாம் இணையம் பார்த்துக்க சாரிங்க. இன்றைய நிகழ்வின் நாயகன் ஜிப்ரான் சார். நான் அதான் சார் சொன்னேன், என் கண்டென்ட்டை வந்து சந்தோஷ் பேசிட்டாப்ல அப்படின்னு சொல்லி, அதனால தான் மறந்துட்டேன். அதாவது நான் படம் முடிச்சா கூட இது யாரு மியூசிக் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இமான் சார் தான் தோணுச்சு. நான் இமான் சார்ட்ட கொண்டு போயிட்டு படத்தை அப்படியே ஒப்படைச்சோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ ஆத்மார்த்தமான நண்பர். அப்போ வந்து வினோத் சந்தோஷ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷ் வந்து அவர் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவார். அது அவ்வளோ கரெக்டாக நுணுக்கமாக இருக்கும். இந்த படத்துக்கு ஜிப்ரான் சார் அப்படின்னு முடிவெடுத்தாரு. நான் சொன்னேன், நீ அனுப்பி வை பாஸ், அவர் பண்ணணும்ல, அவர் படத்தை பார்த்து ஆர்டிஸ்ட்க்கு திருப்பி கொடுக்க போறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்த்தோன்னே ஜிப்ரான் சார்ட்டே ஃபோன் வந்துச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி வினோத்தையும் சந்தோஷையும் சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே என்னால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல சார். நான் படத்தை அப்படியே வேறு எந்த வேலையும் செல்ஃபோனை கூட தொடாமல் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஜிப்ரான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது நீங்கள். நான் எடுத்த படத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு மாற்றினது நீங்கள். குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னா ஒரு மியூசிக்கான இடம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து டைட்டாக பிடிப்பேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிடக்கூடாது, ஒரு ஆவணப்பட ஸ்டைலாக வந்துடக்கூடாது, கலன்னு இருக்கணும் படம். அதே நேரம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து நான் வந்து எடிட் அப்படி டைப் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் அந்த கிடைச்ச இடைவெளியில் அந்த பாறை இடுக்கில் செடி முளைக்கிற மாதிரி, மரம் முளைக்கிற மாதிரி அதை அவர் மலர்த்தி இருக்கிற விதம் என் படத்தையே வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். நீங்கள் கிடைச்சது இந்த படத்துக்கான மிகப்பெரிய வரம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபர், ரொம்ப பாவமான கேரக்டரா இருந்தாலும் சரி, ரொம்ப வெள்ளத்தனமான கேரக்டரா இருந்தாலும் சரி, ஐயாவுக்கு வந்து அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் மாதிரி எல்லா படத்துலையுமே ஒரு செமையான ரோல் ப்ராமினெண்டா பண்ணிட்டே இருப்பாங்க. சமயத்துல சார், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறது. நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கலாம் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒன்றும் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கே, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன். வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான்.
ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான். ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்குலாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நாங்கள் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அதை அதை ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவன் அப்படி பார்த்துருக்கேன், அவனை பற்றி பார்த்துக்கிறேன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடிச்சே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படப்படப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சுற்றி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷார்ட் போதும். ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்க. தமிழகமே எழுந்து உங்களுக்காக கை தட்டுமா, வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எழுந்திரிச்சு கை தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள். அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்ககிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் ரொம்ப நீ யார் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணன் ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா பட்டம் முடிச்சுட்டு வந்தாலும் சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேற மாதிரி இருக்குடா, அது வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இன்னையுடைய விழா நாயகர் ஜிப்ரான் சார். எத்தனை பாடல்கள், எத்தனை படங்கள்ல எத்தனை ஒரு அற்புதமான ஒர்க் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாட்டு வந்து நம்மளுடைய பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு பிளே பண்ண 2 சாங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டோம், பட் இட் வாஸ் லைக் எங்கேயோ ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு ஃபீல். ஸோ ஐ திங்க் ஒன்லி யூ கேன் புல் இட் ஆஃப் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க, இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வெளியில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோன்னே வந்திருக்க ரோஹின், நிவாஸ், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு தான். இல்லை நான் சொன்னேன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்து அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் அந்த ஷார்ட்ல இருந்து நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சு அவர் எடுக்கல. ஸோ சந்தோஷ் அவர் கடிச்சு. ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்ட் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம், அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது,
அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னை பார்க்கும் சொல்ல ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன், இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படிங்க. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார், நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார், ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும், அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக கதையின் நாயகன் சசிகுமார் சார். ஆக்சுவலி ஒரு சில இயக்குனர்கள் தான் வந்து ஸ்க்ரீன்ல பயங்கரமா நடிச்சு ஒரு பெர்ஃபார்மராகவும் வந்து நிரூபிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் ஒரு நடிகன் அப்படின்றதையும் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ற ஒரு இயக்குனர். ரொம்ப காதல் சினிமா மேல. அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரோல் பண்ணாலும் சரி, அவ்வளோ அழகா அதாவது ஸ்க்ரீன்ல கொண்டு வருவாரு. இன்னைக்கு பேசின எல்லாருமே சொன்னாங்க சசிகுமார் சாருக்கு தன்னுடைய கரியர்ல ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லுக்ஸ்லயே அது அவ்வளோ அழகா தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி கதைகள் நீங்க தேர்ந்தெடுத்து பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல சீனியர்களுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த வந்து படம் எவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக, தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுனாங்க. நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்துனது வந்து ரொம்ப மறக்க முடியாத, ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க. நானும் சரவணும் அவ்வளோ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் உண்மை. இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அது நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம் எங்கிட்ட சொன்னதை. அது அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வர மாட்டார், ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல. என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரொமோஷனுக்கே வரமாட்டார். ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்துனதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படத்தில் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனைவருக்கும் இவங்கெல்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சகோ சமுத்திரகனி சகோ வர முடியாத சூழலாக இருந்தது, அது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலாஜி சக்திவேல் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவணா பக்கம்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்தில் வந்து ஞாபகம், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சரவணா பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிறாரு அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யாராக இருக்கவங்க தான் இருக்காங்க, அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலாக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்திரிங்க இப்போயாவது எந்திரிங்க, அவங்க தான்
அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது. நான்லாம் கிடையாது, அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நான் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு. அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும். அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம். நான் வந்து வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் அந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். முதல் வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க. நான் வழி அனுப்ப வந்தாடா, என்னப்பா ஏற்றிட்டீங்க. அப்படிதான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் முதல் தயாரிக்கணும்னு நினைச்ச படம். என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறேங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் இறங்க பார்த்தாரு. உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சிருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்குறது, அவ்வளவுதான் உங்களோட நீட்டாக அப்படி வந்து நின்னீங்க பார்த்தீங்க, அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டரை மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவாங்க, வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. நான் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒருக்காக பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று, நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். ஆனால் அந்த நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு. அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு சரியாக வரலன்னொடனே 2 நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கேரக்டராக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம், அடி வாங்க மாட்டோமா என்ன, பல அடி வாங்க மாட்டோம். நான் அந்த மாதிரி வாங்குறது தான் அது. எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கனியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும். அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார். ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார், காற்றுலே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்படி பண்ணுற ஒரு ஆள். இவர் பார்க்கும்போது எனக்குலாம் பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு. அவர் அந்த சார் பார்த்தாரு. பார்த்தோன்னே அவர் அவ்வளோ ரசிச்சார். இது இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான். எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிக்கணும். முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிக்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி. அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க. ஒவ்வொரு டைலாகும் சரவணனோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும், சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது, அது மட்டும்தான். அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. அப்படி தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தன் இந்த படம் வந்து அவ்வளோ, நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்தது எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் வந்து மியூசிக் நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்போம், நம்ம நிறைய மாற்றணும் அப்படின்னு. இந்த படத்தில் நிறையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்தோம்னா இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். டைரக்டரும் அப்படி எடுப்பார், ஆனால் அவர் அது ஒரு பேங்காக போட்டு மாற்றினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்குனது. அந்த மியூசிக்கில் நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.